श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेङ्कटनाथज्जो कैयतयक्कीयसीह सौवतन्तस्वतन्तो वेयन्तार्यवर्यो अहसन्निज्जेयु सयि सयं हियं मे सयि सयं हियं मे नमः तियसाननाहं सत्यं दासान अच्युयन्थिरजोयिं गलुलनदी तटतमालम् अहिंदाकरो सहायलेखगयिन्दम् முதல் ஸ்லோகத்திலே ஒரு மங்கள ஸ்லோகம் என்கிற ரீதியில அச்சுதன் தாச சத்யன் அடிவர்க்கு மெய்யன் தேவநாதன் அவனை நமத அவனை சேவியுங்கள் என்பதாக சுவாமி தேசியன் சொன்னதை பார்த்தோம். கருட நதி தட தமாலம், கருட நதி கரையிலே ஒரு பச்சிலை மரம் போல இருக்கக்கூடியவர், குளிர்ந்ததாக குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவர். அகீந்திர நகர ஔஷதாச்சலைக கஜேந்திரம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஔஷதகிரி அப்படிங்கிற மலையில ஒரு யானை உலவுவதை போல எம்பெருமான் அங்கே ஆச்சரியமாக உலவிக் கொண்டிருக்கிறான். அவனை சேவியுங்கள் அப்படின்னு சொன்னார். பொதுவாக சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள்ல ஆரம்பத்துல சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், எம்பெருமானுடைய பிரீத்திக்காக பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அளவிட முடியாத அவனுடைய பெருமையை யதாசக்தி ஏதோ கொஞ்சம்தான் நாம சொல்றோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். எல்லா ஸ்தோத்திரத்துக்குமே இது இருக்கும். ஏன் அப்படின்னா நாம எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றோமே தவிர அது ஒரு பெரிய கைங்கரியம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது தேசிகனே அதை அனுபவிச்சு சொல்ற. ஏதோ பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு சின்ன கைங்கரியத்தை பண்ணா கூட ஏதோ பெரிய கைங்கரியம் பண்ணோம், பெருசா சாதிச்சோம் அப்படின்னு தோணும். ஆனால் அளவிட முடியாத அவன் பெருமையில நாம என்னதான் சொல்ல முடியும்? நம்மளுடைய மதி, நம்மளுடைய புத்திங்கிறது கொஞ்சம் தானே இருக்கு. அதனால முதல் காரியமாக அதை உணர வேணும். அவன் பெருமையை பூர்ணமாக சொல்லுவதற்கு நமக்கு தகுதி கிடையாது, ஏதோ முடிந்தவரை சொல்லுகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். ரெண்டாவது என்ன கேட்டா, நம்மளுடைய மத்திங்கிறது ரொம்ப கொஞ்சமா இருக்கிற அப்படின்னாலே இதுல ஏதாவது தோஷங்கள்லாம் வரும். இதை எம்பெருமான் உகக்கணும். ஏன்னா வேதங்கள் ஸ்தோத்திரம் பண்றது எம்பெருமானை, நித்திய சூரிகள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், நாமளும் ஸ்தோத்திரம் பண்றோம்னு இருந்தா சரியா இருக்காது. வேதங்கள் அனாதியான ஸ்தோத்திரங்கள், நித்திய சூரிகள் அனாதியாக ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள். கணக்குப்படி பார்த்தா நம்மளாம் ஸ்தோத்திரமே பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு அந்த யோகியதை இல்லாதபடினாலே. ஆனா ஸ்தோத்திரம் பண்ணா கூட இதை எம்பெருமானுடைய பிரீத்திக்காக பண்றபடினாலே எம்பெருமான் உகக்க வேணும், பகவத் பிரீத்தியர்த்தம் தான் நான் பண்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒண்ணு வேணும். இது ரெண்டும் இல்லாம ஸ்தோத்திரம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அது உபச்சாரமா இருக்காது, அது அபச்சாரமா மாறிடும். இது ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல இருந்தே ஆரம்பம். ஆளவந்தார் தான் முதல்ல ஸ்தோத்திரம் அருளி செய்தார். அவரே ஒண்ணுமில்ல, சதுஸ்லோகி, 4 ஸ்லோகம் இருக்கு. அந்த 4 ஸ்லோகத்துல முதல்ல ஆரம்பமே ப்ரூம கதந்த்வாம் வயம்தான். நம்ம எப்படி உங்க பெருமையை நாங்கள் சொல்ல போறோம் அப்படின்னு தான் வரும். அந்த அழகா வியாக்கியானம் பண்ணிருக்கார். பூர்த்தியா சொல்லுவதற்கு எங்களாலே முடியாது, குறைச்சு சொன்னால் அது அபச்சாரமாகும். ஏன்னா ஒருத்தருக்கு பெருமை நிறைய இருக்கும்போது அது குறைச்சு சொன்னா அபச்சாரம் ஆயிடும். பாதி சொல்லிட்டு விடக்கூடாது. 100 மார்க் வாங்குறவன போய் இவர் 80 மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லக்கூடாது. 100 மார்க் வாங்குறோன்னு 100 மார்க் வாங்குறேன்னு தானே சொல்லணும், குறைச்சி சொல்லக்கூடாது. சரி பூர்த்தியா சொல்லாமேனா அது நமக்கு முடியாது. இப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை அப்படிங்கிறது ஸ்தோத்திரம் பண்றவாளுக்கு இருக்கு. இது நம்மாழ்வாரும் சொல்றார், ஆளவந்தாரும் சொல்றார், ஆச்சாரியர்கள் எல்லாரும் சொல்றா. ஆனால் ஏன் ஸ்தோத்திரம் பண்றோம் அப்படின்னா பகவத் பிரீத்திக்காக ஸ்தோத்திரம் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். நம்மளா முடிஞ்ச வரை பண்றோம், அது பகவானுடைய பிரீத்திக்காக பண்றோம், அவ்வளவுதான். இது ஒரு சாதனையா நம்ம பண்ணல, இது ஒரு கைங்கரியமா பண்றோம். எல்லா கைங்கரியமுமே பகவத் பிரீத்திக்காக தானே.
பெருமாளுக்கு நிவேதனம் பண்றது பகவத் பிரீத்திக்காக. ஏன்னா நம்ம நிவேதனத்தை நம்பி பெருமாள் கிடையாது. அவனுக்கு பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, தாகம் கிடையாது. அப்படி இருந்துச்சு என்ன நிவேதனம் பண்றோம்? அந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்காக ஒரு 2-3 ஸ்லோகம் அவதாரிக்கையாக இருக்கும். அதை இப்ப பார்க்க போறோம். 2வது ஸ்லோகம் இப்போ கிங்கர சச்ச துயீதுஹ சயம்புகேஹினி விலாசவாஹித்திமயி கனியா பாலேன மயே பஞ்சரசுயஜப்பியம் வ குணவுபசாயம் கிங்கர சத்யஸ்துதிஸ்தவ ஸ்வயம்பூகேஹினி விலாச வியாஹிருதிமயி ஃபனிதா பாலேன மயா பஞ்சர சுகஜல்பிதமிவ கரோது பிரசாதம். கிங்கர சத்யனே, தாச சத்யனே, நான் இப்ப ஸ்தோத்திரம் பண்றேன். இந்த ஸ்தோத்திரமானது சரஸ்வதி தேவியினுடைய ஒரு சின்ன பேச்சு மாதிரி இருக்கக்கூடியது. இளம் வயசுலே சரஸ்வதி தேவியினுடைய பேச்சு எப்படியோ அதே மாதிரி முறையிலே பிராகிருத பாஷையிலே இருக்கக்கூடியது. சின்ன குழந்தை ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசினால் அவ அம்மா அப்பாவுக்கு எப்படி சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி இதை எடுத்துக்கொள்ள வேணும். அது மட்டும் இல்லாமல் கூட்டிலே இருக்கக்கூடிய கிளி, அவன் வளர்த்த கிளி, அந்த கிளி பேசினால் கிளியினுடைய கொச்சை வார்த்தையானது அந்த வளர்க்கிற ராஜகுமாரனோ அவனுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி இந்த ஸ்தோத்திரம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேணும். நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். என்னுடைய ஸ்தோத்திரங்கிறது பெரிய விஷயம் கிடையாது உனக்கு. ஏன்னா வேதங்கள் இருக்கு, ஏன்னா நித்திய சூரிகள் இருக்கா, அவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. அப்படி இருந்துச்சா நான் பண்ண ஸ்தோத்திரங்கிறது உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, பனியா பாலேன மயே, பனிதா பாலேன மயா, சின்ன பையன் குழந்தை சொல்ற வார்த்தை மாதிரி உனக்கு இருக்கணும். குழந்தை சொல்ற வார்த்தையை அம்மா அப்பா எல்லாம் ரசித்து கேட்பார்கள். அது மழலை பேச்சாக இருக்கும். அதுக்கு வியாக்கரணம் இலக்கணங்கள்லாம் இருக்காது, அது கட்டுக்கோப்பா இருக்காது, அப்படியே தானே பேசுவான். அந்த குழந்தை பேசச்சு அது அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய பேச்சை நீ எடுத்துக்கொள்ள வேணும் சந்தோஷமாக. ஏன்னா கரோத்து பிரசாதம், உனக்கு இது பிரசாதத்தை கொடுக்கணும். பிரசாதம்னா சந்தோஷம்னு அர்த்தம். இங்க என்னுடைய பேச்சை கேட்டு நீ சந்தோஷப்படணும் அப்படின்னு அர்த்தம். பஞ்சர சுக ஜல்பிதமிவ, பஞ்சரனா கூண்டு, சுகம்னா கிளி, கூட்டுல இருக்கக்கூடிய கிளி, அதனுடைய ஜல்பிதம்னா வார்த்தை போல. கூட்டுல இருக்கிற கிளி வார்த்தையானது ஒரு ராஜகுமாரன், அவன் தான் கூட்டுல கிளி வளர்க்கறான் வச்சுப்போம். அப்போ அந்த கிளியினுடைய வார்த்தையானது அவனுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு அர்த்தம். இங்க 2 உதாரணம் கொடுத்துருக்க. ஒன்னு பலிதா பாலேன மயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வார்த்தையை போல அப்படின்னு ஒண்ணு, மழலை சொல்லை போல அப்படின்னு ஒண்ணு, 2வது கிளியினுடைய வார்த்தையை போல அப்படின்னு. இந்த 2க்குமே பொதுவானது என்னன்னு கேட்டா, வார்த்தை அத்தனை ஸ்பஷ்டமா இருக்காது, நல்ல கட்டுக்கோப்பா இருக்காது, இலக்கணங்கள்லாம் இருக்காது. மழலை முற்றாத இளம் சொல் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி. ஆனா அவ கேட்கிறவாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அம்மா அப்பாவுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். கிளியை வளர்க்கிறவனுக்கு அந்த கிளியினுடைய வார்த்தை அதை பேச வச்சு அவன் கேட்டு இருப்பான், அவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி நான் பெரிய நித்தியசூரி கிடையாது. நான் பண்ற ஸ்தோத்திரமானது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஏன்னா குழந்தை வார்த்தை மாதிரி என்னுடைய நினைக்கணும், இல்ல கிளியினுடைய வார்த்தை மாதிரி நினைக்கணும் அப்படின்னு அர்த்தம். 2 உதாரணம் கொடுத்ததுக்கு வேற 2 தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, அதாவது குழந்தை வார்த்தை அப்படிங்கிறது நீ அம்மா அப்பா அப்படிங்கிற ரீதியில சொல்ற, கிளியினுடைய வார்த்தை அப்படிங்கிறது நீ வளர்த்தது. அதான் நான் இந்த ஸ்தோத்திரம் பண்றேன்னா அதுக்கு நீதான் காரணம், நீதான் ஆகாரம் கொடுத்து வளர்க்கிறாய் அப்படின்னு அர்த்தம். வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலேன்னு சொல்ற மாதிரி
நீதான் என்ன பேச வச்சிருக்க. கிளிக்கு தானா எதுவும் பேச தெரியாது. அவ பேச்சு பழகி கொடுக்கறவா என்ன பழக்க வைக்கிறாளோ அதை பேசும் இல்லையா? அந்த மாதிரி இது நானா பேசல, என்ன பழக்கி வச்சிருக்கா, நீ பழக்கி வச்சிருக்க, இல்ல ஆச்சாரியர்கள் மூலமாக நீ பழக்கி வச்சிருக்க. அததான் நான் பேச போறேன். இப்போ நானாக எதுவும் பேசல. கிளிக்கு தானா, கிளிக்கு பாஷைன்னு ஒண்ணு கிடையாது, தானா எதுவும் பேசாது. அவ யாரு என்ன பழக்கி வைக்கிறாளோ அது அப்படியே பேசும். அந்த மாதிரி நானா எதுவும் பேசல, நீ என்னை பேச வைக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியர்கள் மூலமா ஆச்சாரியர் எல்லாம் சொல்லி கொடுத்ததை நான் அப்படியே திருப்பி சொல்ல போறேன். இந்த கிளி உதாகரணம் சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா பல இடத்துல இருக்கு. பாஞ்சாலிகா சுக விபூஷண போகதாயி சம்ராடி வாத்ம சமயா சகமோதசேத்வம்னு வரும் சரணாகதி தீபிகையில. ராஜா கிளிய வளர்க்கிற மாதிரி நீ என்ன வளர்க்கிறாய் அப்படின்னு அர்த்தம். ஜீவர்களை எல்லாம் வளர்க்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி வரதராஜ பஞ்சாசத்துல அங்கேயும் எப்படி ஆனால் கிளியினுடைய வார்த்தை சந்தோஷத்தை கொடுக்கும், அது மாதிரி என்னுடைய வார்த்தை சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு அங்கேயும் சொல்ற. அப்போ 100 இடத்துல சததூஷினியில சுகவத் படந்தான்னு சொல்றார். 100 இடத்துல நீடோதரான் நிபதித சுகாத்பகஸ்ய அப்படின்னு சொல்றார். தேசிகன் பல இடத்துல பார்த்தா தன்னை கிளியாதான் சொல்லிக்கிறார். அதுக்கு காரணம் இதுதான். கிளி தானாக ஒரு வார்த்தையை இட்டு கட்டி சொல்லாது, தானாக ஒரு பாஷையை படிச்சுட்டு சொல்லாது, சொல்லி கொடுத்தது திருப்பி சொல்லும். அந்த மாதிரி அதாவது தாற்பயம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. கிளி வார்த்தைக்கு தாற்பயம் கிடையாது. தாற்பயம்னா அதுக்கு ஒரு மனோபாவம் வச்சுட்டு சொல்லாது, ஏதோ சொல்லும், அவ்வளவுதான். அந்த மாதிரியாகத்தானே சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரங்கள் பண்ணதோ கிரந்தங்கள் பண்ணதோ எல்லாம் அப்படின்னு அந்த அர்த்தத்துல எம்பெருமானே பழக்கி வச்சு இதை சொல்ல வைக்கிறாங்கிற அர்த்தத்துல இருக்கு. அப்புறம் தொம்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிஸ்பிதா அப்படின்னு தாயார் தான் மாதா, பெருமாள் தான் பிதா, நான் குழந்தை. மாதா தேவி துவமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதசோகம் ஜனனி இவையோரேக லட்சியம் தயாயாக. அழகா சொல்ற. அம்மா அப்பான்னு சொல்றது மாத்திரம் இல்லாம நான் குழந்தைங்கிற. தாயார் அம்மா, பெருமாள் அப்பா, நான் குழந்தை. அப்ப குழந்தையுடைய வார்த்தையை அம்மா அப்பா கேட்டு சந்தோஷப்படுற மாதிரி சந்தோஷப்படணும். இல்லாட்டா பெருமாள் நித்திய சூரியல் வார்த்தையை கேட்கிறவன், நீ சொல்லி நான் எதுக்கு கேட்கணும், இதுக்கு இங்க சொல்ல வந்துட்ட. ஆனா பெருமாள் அப்படி நினைக்க மாட்டாரு. ஏன்னா இவா பண்றா இல்லையோ, அதாவது என்ன கேட்டா ஒரு அங்கீகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஏற்றுக்கொள்ளுதல். யார் என்ன கைங்கரியம் பண்ணாலும் அதை ஏத்துக்கிற. நீ எதுக்கு என்ன கைங்கரியம் பண்றது அப்படின்னு கேட்காம பெருமாள். ஆனா கேட்கறது கிடையாது, அது வாத்சல்யத்தினாலே ஏத்துக்கிற. ஏன்னா குழந்தைகள்ங்கிற எண்ணத்துல தான். ஸ்ரீமத் ராமாயணத்துல குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன். அழகான பாசுரம். அணில் கதை எல்லாருக்கும் தெரியும். பெரிய பெரிய பாறையெல்லாம் புரட்டிண்டு குரங்குகள்லாம் அணை கட்டும் போது அணில் தானும் கொடுக்க கொடுக்க மண்ணுல புரண்டு அந்த மண்ணை உதிர்க்குமா. அங்க ராமசேத்து கட்டும் போது, நலசேத்து, அந்த அணைக்கு அதெல்லாம் பாறையை போடுறது குரங்குகள் மலையை நூக்க. குரங்குகள்லாம் மலையை பிடிங்க போடுறது. அணில் மண்ணு தூளை தான் போடுது. ஆனா அதை பண்ணிட்டு இருக்கு. கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பண்றது. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அணில் மாதிரி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்வா. நிறைய பேர் நாங்கள்லாம் அணில் மாதிரி அப்படின்வா. நாங்க என்ன பண்ணிட்டோம், அணில் மாதிரி அப்படின்னு. அணில் மாதிரி கைங்கரியம் பண்ணணும். சலமிலா அணிலும் போலேன். சலம் கிடையாது அணிலுக்கு, பஞ்சத்தனம் கிடையாது, ஏமாற்றுத்தனம் கிடையாது, நான் பண்றேங்கிற எண்ணம் கிடையாது. நம்மளால முடிஞ்சது பண்ணணும் அப்படின்னு பண்றதோ இல்லையோ அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அணில் கைங்கரியம் பண்ணது ஒரு விஷயம் இருக்கட்டும், அதை காட்டிலும் பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்ன கேட்டா, அணிலுடைய கைங்கரியத்தை பெருமாள் ஏற்றுக்கொண்டார். அந்த அணிலை கூட்டு மடியில வச்சு அதை தடவி கொடுத்தார் பெருமாள், அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. அதுதான் விஷயம். ஏன்னா அணில் நீ என்ன பண்ண போற, சாதாரணமானவனா இருந்தா என்ன சொல்லுவாங்க கேட்டாங்க. அணில் குறுக்க போயிருந்துன்னு வச்சுக்கோங்க, போட்டு அதில் அடிச்சு நீ இதுக்கு குறுக்க போயிட்டு இருக்க, அவதான் மலையை தூக்கி போட்டு இருக்க இல்லையோ, உனக்கு என்ன இங்க வேலை, ஓரம் போய் நில்லு. உன்னால என்ன பண்ண முடியும்?
பெருமை வந்து மண்ணை தூக்கின்னு வராங்க, தள்ளி போ, ஓரமா போ, அவளுக்கு வழி விடு, இப்படிதானே எல்லாரும் சொல்லுவா. அவளாம் பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்கச்சு, நீ எதுக்கு இங்க குறுக்க நெருக்க வந்துட்டு இருக்க, ஓரம் போ அப்படின்னு தானே சொல்லுவா. கைங்கரியமே பண்ணச்ச கூட, கோயில்ல கைங்கரியமே பண்ணச்ச கூட அப்படித்தானே சொல்லுவா. நீ என்ன பண்ண போற, ஓரமா போ. ஆனா அந்த மாதிரி இல்லாமல் அந்த அணிலுக்கு கூட்டு வச்சு அதுக்கு அனுகிரகம் பண்ணார் பெருமாள். அதுதான் பெருமாளுடைய ஒரு அங்கீகாரம், ஏற்றுக்கொள்ளுதல். யார் என்ன கைங்கரியம் பண்ணாலும் அவளால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணால் அதை பகவான் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு. அது ஏற்றுக்கொள்வான்னு மாத்திரம் இல்லாமல் அது அவனுக்கு போக்கியமாக இருக்கும். அந்த பிள்ளாலாம் அப்படிதான் சாதிப்பார். சரி நான் ஏத்துட்டேங்கிறது இல்லை. அந்த அணில் பண்ண கைங்கரியம் பெருமாளுக்கு ரொம்ப போக்கியமா இருந்திருக்கு இல்லையா? அதனால தானே தடவி கொடுத்தார் அதுக்கு முதுகுல. அப்போ அத்தனை பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்படி அணில் கைங்கரியம் பண்றதுன்னு. அந்த மாதிரி பெருமாளுக்கு இந்த இது ரொம்ப பிடிக்குமா. அதுக்குதான் இந்த உதாரணம் சொல்றேன். பனியா பாலே நமையே, நான் சின்ன குழந்தையா இருந்து நான் சொல்றேன். அது குணவு பசாயம், பிரசாதத்தை செய்யணும், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு அந்த விற்த்தாந்தத்தை வச்சுட்டுதான் சொல்றேன்னு சொல்லலாம். ஏன்னா பகவத் பிரீத்தியர்த்தம் நான் பண்றேன். இது சின்ன கைங்கரியமா இருந்தாலும் இளைய புன் கவிதையிலும் எம்பினார்க்கு நீ வாரே, இது சாதாரண கவிதை தான், ஆனால் பெருமாளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி. கிங்கர சச்சதுஹ சயம்புகேஹினி விலாச வாஹித்திமயே, இந்த பிராகிருத பாஷையில பண்றாரு இல்லையோ, அதை ஆரம்பிக்கிறார். கிங்கர சத்ய ஸ்துதிஸ்தவ, உன்னை குறிச்சு ஸ்துதி பண்றேன். கிங்கர சத்தியம்னா தாச சத்தியம், கிங்கரன்னா தாசர்கள் இல்லையோ, கைங்கரியம் பண்றவர்கள் கிங்கரர்கள் பேர். அவர்களுக்கெல்லாம் சத்தியமாக இருக்கக்கூடியவன். நேற்றே 2 அர்த்தம் இருக்கு. அவர்களை பொறுத்தவரை எம்பெருமான் சத்தியமா இருக்கான் அப்படின்னு மட்டுமல்ல, அவர்கள் விஷயத்தில் எம்பெருமான் சத்தியமா இருக்கான். அவா விஷயத்துல தாசேஷு சத்யா அப்படின்னு. அது மாதிரி கிங்கர சத்திய, நாமெல்லாம் எம்பெருமானை சத்தியம் நினைக்கிறோம் மட்டுமல்ல, எம்பெருமான் நம்ம இடத்துல நல்லா சத்தியமா நடக்கிறான் அப்படிங்கிறது. கிங்கர சத்திய ஸ்துதிஸ்தவ, ஒன்னு நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, அப்ப இதுவும் சத்தியமா இருக்கும். நான் பண்ற ஸ்தோத்திரம் பொய்யா இருக்காது. தாசேஷு சத்தியைதி தாரைய நாமதேயம்னு வரும் தேவநாய பஞ்சாசத்துல. பெருமானே நான் உன்னை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ண போறேன், நீதான் தாச சத்தியனாச்சே, அந்த பெயர் இப்ப சரியாகணும். ஏன்னா என் ஸ்தோத்திரம் சரியா வரணும், என் ஸ்தோத்திரத்தை நீ நடத்தி வைக்கணும், அந்த ஸ்தோத்திரம் சரியா இருக்கணும், உன் பெருமையெல்லாம் இருக்கணும் அதுல. அப்பதான் தாசர்கள் விஷயத்துல நீ சத்தியன். நான் ஸ்தோத்திரம் பண்ணேன்னு ஆரம்பிச்சா அதை நடத்தி கொடுக்கறியோ நீ, அதனால நீ தாச சத்தியன், தாசர்கள் கிட்ட சத்தியமா நடந்துக்கிறவன், கைவிடுறவன் இல்லை அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரி கிங்கர சத்தியன் நீ. நான் இப்ப இந்த கைங்கரியம் பண்ண போறேன், இது சத்தியமா இருக்கு, உன் கையில இருக்கு, நான் ஸ்துதிஸ்தவா உன்னை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்றேன். இதுல என்ன விசேஷம் கேட்டா, சயம்புகேகினி விலாச வாகித்திமயி அப்படின்னு. சரஸ்வதி தேவினுடைய ஒரு மழலை வாக்கு போல இருக்கான் அப்படிங்கிற. பொதுவா சயம்பு கேகினி, சயம்புனா பிரம்மா, கேகினா மனைவின்னு அர்த்தம். பிரம்மாவனுடைய மனைவி சரஸ்வதி தேவின்னு எடுத்து சொல்ற. பொதுவாக வாக்கு சரஸ்வதின்னு சொல்ற வழக்கம். ஆனா சரஸ்வதி தேவியே பேசினா எப்படி இருக்கும், அப்படி இருக்காது. வேதங்கள் மாதிரி இருக்கா. வேதங்கள் சரஸ்வதி தேவி பேசுறது இல்லையே, வேதங்கள் அனாதியா இருக்கு. அதுக்கப்புறம் நித்தியசூரிகள் பேசுற மாதிரி இருக்காது. நித்தியசூரிகள் சரஸ்வதி தேவினால வரலையே, நித்தியசூரிகள் அவளும் அனாதியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ சரஸ்வதி தேவி அவள் சின்ன வயசுல பேசினா எப்படி இருக்கும்? பொதுவாக ஸ்திரீகளுக்கே ஒரு மழலை சொல்னு ஒண்ணு இருக்கும், ஒரு மதுரமான ஒரு அதாவது இனிமையான சொல் இருக்கும், கம்பீரமான சொல் அப்படின்னு இருக்காது இல்லையா, கொஞ்சம் இனிமை கலந்து இருக்கும் இல்லையா. சரஸ்வதி தேவி அவள் சின்ன வயசுல ஒரு மழலை சொல்ல பேசினா எப்படி இருக்கும்னா அதான் பிராகிருத பாஷையா. அதாவது என்ன சம்பிரதாயம் கேட்டா, சரஸ்வதி தேவி சின்ன வயசுல பேசினது பிராகிருத பாஷா, அவள் வயசான அப்புறம் பேசினது, பெரியவளான அப்புறம் பேசினது சம்ஸ்கிருத பாஷா அப்படின்னு.
அப்படின்னா சரஸ்வதி தேவி கூட அப்படி உண்டாள்னா அப்படி இல்லை. அவளும் மழலை சொல்லால பேசினது பிராகிருத பாஷா, மழை முற்றிய சொல்லாலே பேசினது சம்ஸ்கிருத பாஷா அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ சயம்பு கேகினி விலாச வாகித்தமயி, சரஸ்வதி தேவியினுடைய விலாசம். விலாசம் ஒரு விகாரத்தினாலே, விலாசம்னா சின்ன வயசுல விளையாட்டாக பேசின பேசின்னு அர்த்தம். அவளுடைய வியாகிருதி மயி, ஸ்வயம்பூகேகினி விலாச வியாகிருதிமயின்னு சமஸ்கிருதத்துல இருக்கு. அவள் பேசினா எப்படியோ அந்த மாதிரி பிராகிருத பாஷையில இருக்குங்கிறத இப்படி அழகா சொல்றேன், வேற ஒண்ணு இல்லை. பனிதா பாலேன மய்யா பஞ்சரசுக ஜல்பிதமிவ கரோது பிரசாதம். அது உனக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கணும். பிரசாதம்ங்கிறதுக்கு சந்தோஷம் நீங்க அர்த்தம்னு வியாக்கியானத்துல எழுதியிருக்க. அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேணும் என்பதாக இந்த 2வது ஸ்லோகம். 3வது ஸ்லோகம். மயிலம் விவாசியம் மகா கிங்கர சச்சதுஹ கித்தி ஜொன்னாபசரே லக்கம் லைவு விசுத்திம் ரச்சாசலிலம் வ திவகயா சொத்தகயம் மலினம் அபி பாஷிதம் மம கிங்கர சத்ய தவ கீர்த்தி ஜோத்ஸ்னா பிரசரே லக்னம் லபதாம் விசுத்திம் ரத்யாசலிலமிவ திரிபதகா ஸ்ரோதோ கதம். நீர் உம்முடைய வாக்குனாலே இப்படி அச்சுதனை ஸ்தோத்திரம் பண்ணினீரானால் அதனாலே அவருக்கு ஏதாவது தோஷம் வருமோ அப்படின்னா அது ஒரு நாளும் வராதுன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அவனுடைய அதாவது பெரியவாளை யார் ஸ்தோத்திரம் பண்ணணுமோ அவதான் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒருத்தர் ஒரு பெரியவர் வந்திருக்கார் மாலை போடணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். எல்லாரும் மாலை போட்டுட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணணும்னா யாரு ஸ்தோத்திரம் பண்ணாமோ அவளுக்கு பெருமையா அவதான் ஸ்தோத்திரம் பண்ணணும். இல்லாட்டா சாதாரணமானவா ஸ்தோத்திரம் பண்ணா ஏண்டா நீ ஸ்தோத்திரம் பண்றாலும் எங்கதே ஆயிடுக்கா அப்படின்னு நீ சொல்லி கேட்கும்படி எங்கதே ஆயிடுத்து பாரு. அது ஒரு தாழ்மை ஆயிடும். அப்படி ஆயிடுத்தா எம்பெருமானுடைய பெருமைக்கே ஒரு குறைவு வந்து பெரிய திருவந்தாதிலே சொல்றாரு இல்லையா, முதல்ல எல்லாம் ஆரம்பத்துல சொல்றாரு. அப்போ அவனுடைய பெருமைக்கே ஒரு குறைவு வந்துடாதா அப்படின்னா அது வராது அப்படிங்கிற. ஏன்னா என்னுடைய வாக்கு அதுல தோஷம் இருக்குன்னு வச்சுப்போம். ஏதோ சாதாரணமாக நான் ஸ்தோத்திரம் பண்றேன், தோஷத்தோட ஸ்தோத்திரம் பண்றேன்னு இருக்கட்டும். ஆனால் அது எந்த இடத்துல சேர்றது அப்படின்னா தவ கீர்த்தி ஜோத்ஸ்னா பிரசரே, உன்னுடைய கீர்த்தி அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்தினுடைய பிரவாகத்துல வந்து கலக்கிறதா. இது அதாவது ஒரு சின்ன இருட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன அழுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வெளிச்சத்தினுடைய பிரவாகத்துல கலந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது தெரியாது இல்லையா. ஜோத்ஸ்னா அப்படின்னா சந்திரனுடைய வெளிச்சம்னு அர்த்தம். சந்திரனுடைய வெளிச்சத்தினுடைய ஒரு பிரவாகத்துல இது கலந்ததுன்னா இந்த அழுக்கு இல்லாம அதுக்கு தோஷமா வரப்போறது வராது. அதனால அதுல நன்னா சேர்ந்துருக்கு. அப்ப இதுவும் சுத்தமாகுமே தவிர உனக்கு தோஷம் வராது. அதே மாதிரியாக ரத்யா சல்லிலமிவ திரிபதகா ஸ்ரோதோகதம், தெருவுல ஓடுற ஜலம் இருக்கும் இல்லையா, மழை ஜலம், அது கங்கையில கலந்ததுன்னா அதுவும் கங்கா நதி ஆயிடுமோ இல்லையோ. அந்த மாதிரி என்னுடைய வார்த்தையும் உன் விஷயத்துல கலந்ததுன்னா அதுவும் சுத்தம் ஆயிடும் அப்படின்னு 2 உதாரணம் சொல்றேன். என்னுடைய வார்த்தை கலந்தபடினாலே உனக்கு அசுத்தி வராது அப்படிங்கிறதுக்கு 2 உதாரணம். சாதாரணமா லோகத்துல இது உண்டு. சாதாரணமானவன் சொன்னானா அவளுக்கு அசுத்தி வரும். ஆனா இது உனக்கு அந்த அசுத்தியானது வராது. எம்பெருமானே கிங்கர சத்தியங்கிற இங்கேயும் நீ கிங்கர சத்தியன், நீ தாச சத்தியன். என்னுடைய வாக்கு மலினம் அப்படி பாஷிதம் மம, என்னுடைய பாஷிதம் என்னுடைய வார்த்தை மலினமா இருந்தா கூட அது சுத்தம் ஆயிடும். லபதாம் விசுத்தியம். ஏன்னா தவ கீர்த்தி ஜோத்ஸ்னா பிரசரே லக்னம். அழகான உதாரணம் ஒண்ணு கொடுத்திருக்காருங்க. சந்திரனுடைய ஒளியில ஒரு சின்ன அழுக்கு பட்டால் என்ன ஆகும்?
வியாக்கியானத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு துணி எடுத்துக்கோங்க, வெள்ளை துணி. அந்த துணியில அழுக்குப்பட்டா நல்லா தெரியும். என்ன துணி எல்லாம் அழுக்கா இருக்கு, துணியில போய் அழுக்குப்பட்டிருக்கேன் அப்படின்வா. ஒரு கிரகம் கட்டினா, வீடு கட்டினா, வெள்ளை பெயிண்ட் அடிச்சான், அதுல அழுக்குப்பட்டு வச்சுக்கோங்க, நல்லா தெரியும். ஆனால் ஒரு சூரிய வெளிச்சம் இருக்கு, அதுல ஒருத்தன் அழுக்க தெளிச்சா வச்சுக்கோங்க, அதனால வெளிச்சம் அழுக்காக்குமா? இல்ல சந்திரனுடைய வெளிச்சம் இருக்கு, அதுல ஒருத்தன் போட்டு சேர வச்சு பூசினா வச்சுக்கோங்க, அதனால சந்திரனுடைய வெளிச்சம் அழுக்காக்குமா? அழுக்காகாதே. அந்த மாதிரிதான் தவ கீர்த்தி ஜோத்ஸ்னா பிரசரே பெருமானே, உன்னுடைய கீர்த்தி அப்படிங்கிறது சந்திர கிரணம் மாதிரி. அது சந்திர கிரணனுடைய கிரணத்தினுடைய பிரவாகம் மாதிரி. சந்திர கிரணம் பரவி இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி உன்னுடைய கீர்த்திங்கிறது வேதத்துல, ஸ்மிருதிகள்ல, இதிகாசங்கள்ல, புராணங்கள்ல, மகர்ஷிகளுடைய வாக்குகள்ல, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வாக்குகள்ல எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அதுல என்னுடைய வாக்குங்கிறது ஒரு அழுக்கு, அது இதுல கலக்குறதுன்னு வச்சுப்போம். இத்தனை இடத்துல பரவி இருக்கோ இல்லையோ, ஒரு சந்திரனுடைய சந்திர மண்டலத்திலேருந்து வரக்கூடிய பிரகாசமானது பூமி முழுக்க இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி உன்னுடைய கீர்த்திங்கிறது வேத இதிகாச புராணங்கள்ல எல்லாத்துலயும் பரவி இருக்கு. அதுல என்னுடைய வார்த்தை அப்படிங்கிற ஒரு அசுத்தி ஒண்ணு கலக்கிறது. கலந்தா அதனால சந்திர மண்டலத்துக்கு ஒரு தோஷமும் வராது. சந்திரனுடைய கீர்த்தி பிரசரத்துக்கு, கீர்த்தி பரவி இருக்கொள்ளும், அதுக்கு ஒண்ணு கெட்டு போயிடாது. இது என்ன சின்ன துணியா, இல்ல வீட்டு செவுரா கெட்டு போறது? கெட்டு போகாது. ஏதோ சாதாரண உன்னுடைய கீர்த்தின்னு கொஞ்சமா இருந்தா, சாதாரண மனுஷாளுடைய கீர்த்தி தான் அப்படிதான். மனுஷாளுடைய கீர்த்திக்கா அவ எல்லாம் கோவிச்சுக்கிறானோ கோவிச்சுப்பா, ஏன்னா அவ கீர்த்தி இருக்கிறதே கொஞ்சம். அதுல போய் நாம போய் தோஷத்தை கலந்தோம்னா அது அவளுக்கே கெட்ட பெயர் ஆயிடும். ஆனா உன்னுடைய கீர்த்தி அப்படி இல்லையே. இது சந்திர கிரணம் போல, சூரிய கிரணம் போல. இங்க சந்திர கிரணத்தை சொல்லிருக்கார் ஜோத்ஸ்னான்னு. சந்திர கிரணத்தை ஏன் சொன்னா குளிர்ச்சியா இருக்கு அது உன்னுடைய கீர்த்திங்கிறது. அதுல என்னுடைய வாக்கு கலந்துதான் கடைசியில லபதாம் விசுத்திம், இந்த வாக்குதான் சுத்தமாகும். சூரியனுடைய வெளிச்சத்துல அழுக்கு கலந்தானா அழுக்கும் பளபளன்னு இருக்கும், அப்படித்தானே தெரியும். வெயில்ல அழுக்கு இருக்கிறது தெரியாது. அந்த மாதிரி லபதாம் விசுத்தியம். மேகங்கள்லாம் போறது, வெள்ளை மேகங்கள்லாம் இல்லையா, அந்த மாதிரி தவ கீர்த்தி ஜோத்ஸ்னா பிரசரே லக்னம், உன்னுடைய அந்த சந்திர கிரண பெருக்கலை இது கலந்து போய் இதுவும் சுத்தமா இருக்கும், தவிர உனக்கு அதனால எந்த தோஷமும் வராது. ரெண்டாவது விஷயம், ரத்யாசலிலமிவ திரிபதகா ஸ்ரோதோகதம். திரிபதகா அப்படின்னு கங்கா நதிக்கு பெயர். ஏன்னா 3 லோகத்திலையும் போறதான் அது. ரத்யாசலிலம் அப்படின்னு தெருவுல ஓடுற ஜலம். மழை பெஞ்சா தெருவுல ஜலம் ஓடும் இல்லையோ, இந்த ஜலம் அசுத்தம் ரொம்ப. எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜலத்தை யாரும் எடுத்துக்க மாட்டா. அது வேத ரீதி, அதாவது ஆச்சார ரீதியிலையும் அது அசுத்தம். அப்புறம் ஆரோக்கிய ரீதியிலையும் அது அசுத்தம், அதை யாரும் எடுக்க மாட்டான். ஆனா அதே நதியே கங்கா இல்ல, அதே வெள்ளமே, அதே ஜனமே கங்கால கலந்துட்டு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? புண்ணிய தீர்த்தங்கிற விழுந்து விழுந்து எல்லாரும் ஸ்நானம் பண்றா, ஆச்சமனம் பண்றா. ஆனா ஏன்னா கங்கையில கலந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அது கங்கா தானே. அந்த மாதிரி என்னுடைய வார்த்தையும் உன்னுடைய கீர்த்தி அப்படிங்கிற ஒரு கங்கா நதி பிரவாகத்துல கலந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப இதுவும் உன்னுடைய கீர்த்தியில சேர்ந்துடும். பகவானுடைய கீர்த்தி பிரவாகங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அது முன்னாடியே சொன்ன மாதிரியாக நிறைய இத்திகாசங்கள், ஸ்மிருதிகள், இத்திகாசங்கள், புராணங்கள் எல்லாத்துலயும் இருக்கு. அதுல இதுவும் கலக்கிறது. இது தெருவுல ஓடுற நதி, இது ஜலம். ஆனா அதுல கலந்துருத்தோ இல்லையோ, கலந்தாச்சுன்னா அப்புறம் அதுவும் கங்கா நதி, இதுவும் விசேஷம் ஆயிடும். ரச்சா சலிலம் திவகயா சொத்தகயம். இந்த உதாரணமும் சுவாமி தேசிகன் 2-3 இடத்துல சொல்லிருக்கேன். குறிப்பா பாதுகா சேஷத்துல பார்த்தோம், வல்மீக சம்பவகிரா சமதாம் மமோக்தி. ஏன்னா ரத்யோதகஸ்ய யமுனா சலிலாத் விசேஷாக யமுனாவை எடுக்கிறார் அப்படின்னு. கியா நிவசியாத் ரத்யோதகஸ்ய யமுனா சலிலாத் விசேஷா. யமுனா இங்க கங்கா நதி ஜலம் மாதிரி, அங்க யமுனா நதி ஜலத்தை எடுத்துக்கிறார். ராமாயணம் இருக்கும் இல்லையோ, அது யமுனா நதி மாதிரியா. என்னுடைய வார்த்தைங்கிறது தெருவில் ஓடுற ஜலம் மாதிரி. ஆனா கூட
அதுல பாதுகா பிரவாகம் அப்படிங்கறத யமுனா நதி மாதிரி பாதுகா பிரவாகத்தை சொல்ற. அதுல இது கலந்தாச்சுன்னா அங்க வேடிக்கையா சொல்றார். ஏன் அங்கேயும் கங்கா நதி தான் சொல்றாரு. அதாவது என்ன கேட்டான்னா பகவானுடைய கீர்த்திங்கிறது கங்கா நதி, பாதுகையுடைய பிரபாவங்கிறது கங்கா நதி, ராமாயணங்கிறது யமுனா நதி, என்னுடைய வாக்கு அப்படிங்கிறது தெருவுல ஓடுற ஜலம். ஆனா கங்கையில கலந்தாச்சுன்னா யமுனையும் கலக்கிறது தெரு ஜலமும் கலக்கிறது. கலந்தாச்சுன்னா ரெண்டும் கங்கை தானே, கங்கையாவே கலந்துடுறதோ இல்லையோ அந்த மாதிரின்னு சாதிச்சிருக்கேன். அப்போ வல்மீக சம்பவகிரா சமதம் மமோக்தி அப்படின்னு ரத்யோதகஸ்ய யமுனா சலீலாத் விசேஷா கியானி என்னதான் விசேஷம் இருக்க போறது அப்படிங்கிறது. அந்த மாதிரி இங்கேயும் ரத்யா சலீலமிவ திரிபதகா ஸ்ரோதோகதம் கங்கா நதி வெள்ளம் அடிச்சுண்டு போகும். பெருமாளை பத்தி அத்தனை இருக்கு. திரிபதகான்னு போட்டிருக்கு. அதுக்குதான் 3 லோகத்திலையும் பாயறது கங்கா நதி. ஆகாசத்துல இருந்து வந்து பாயறதுன்னா இப்படிப்பட்ட நதி அது. இது நம்ம தெருவுல ஓடுற ஜலங்கிறது கொஞ்சம், அது மேலேந்து வந்து இமயமலையில வந்து அதுக்கப்புறம் கீழே வந்து எவ்வளவு தூரம் ஓடுறது. அதனுடைய பிரவாகத்துல இது கொஞ்சமா இது கலக்கிறது, அவ்வளவுதானே. கலந்தா இதுக்கும் அந்த பெருமை வந்துடுறது. சலிலமிவ திரிபதகோ ஸ்ரோதோகதம், அது ஸ்ரோதஸ்ன்னு போடுற பெரிய வெள்ளம். அந்த மாதிரி எத்தனையோ எம்பெருமானுடைய பிரபாவத்தை பேசக்கூடிய கிரந்தங்கள் ஸ்ரீசுக்திகள் எல்லாம் இருக்கும்போது அதுல இதுவும் சேர்ந்து கலக்க போறது, அவ்வளவுதானே. அப்ப இதுவும் சுத்தமாயிட போறதே தவிர அது அசுத்தமாகாதே. தெருஜலம் கலந்தபடினால கங்கா நதி அசுத்தமாயிடுதுன்னு யாரும் சொல்றது இல்லையே. மயிலம் விபாஷி எம் மகா கிங்கர சச்சதுகீர்த்தி ஜோன்னாபசதே லக்கம் லகயு விசுத்திம் ரச்சாசலிலம் வதிவகையா சொத்தகயம். முதல்ல ஆரம்பத்துல மயிலம் மலினமபி பாஷி தம்மமாங்கிறார். என்னுடைய வார்த்தை மலினம், தோஷத்தோடு இருக்கு, இருந்தாலும் அப்படிங்கிற அந்த இருந்தாலும்னு சொல்லச்சா ஒரு அர்த்தம் சொல்றா. உண்மையில இதுல தோஷம் வராது, ஆனா வர்றதா வச்சுண்டாலும் அர்த்தம். அப்படி ஒரு 2 அர்த்தம் வச்சுக்கலாம். தோஷம் இருந்தாலும் அது சுத்தம் ஆயிடும்னு முதல்ல அர்த்தம். 2வது தோஷம் கிடையாது இருக்குன்னு சொன்னா கூட அதனால எந்த குறவும் வராது, அதனால பெருமாளுடைய பெருமைக்கு எந்த குறவும் வராது அப்படின்னு அர்த்தம். நீ சொல்ற மாதிரியே வச்சுண்டா கூட பெருமை குறையாது. மயிலம் விபாசியம் மகா கிங்கர சச்சதுகீர்த்தி ஜொன்னாபசதே லக்கம் லகயு விசுத்திம் ரச்சாசலிலம் வ சிவகையா சொத்தகயம். இப்படி இந்த ஸ்லோகமும் அவதாரிக்கையாவே இருக்கு. அடுத்த ஸ்லோகம் தத்தரி அப்படின்னு, அதை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.